இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வியாழக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து இந்த உபவாச நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். அங்கே வசனம் இப்படியாக இருக்கிறது: நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்துல எந்த தீமையான காரியம் அல்ல, அவரிடத்துல நன்மை மாத்திரம் நிறைந்திருந்தது. இந்த காலை வேளையிலும் கூட இயேசு உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகம் நமக்கு தீங்கு நினைக்கலாம், ஆனா எல்லா தீங்கின் மத்தியில இயேசுவை தேடுவீர்கள் என்றால் தீமையை அவர் நன்மையாய் மாற பண்ணுவார். அநேக வேதத்துல அநேக காரியங்கள், அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. கடைசி நிமிஷத்துல கூட கர்த்தர் தீமையான காரியத்தை அவர் நன்மையாய் மாற்றி இருக்கிறார். நாம் வேதத்திலே தியானிப்போம் என்றால் மொர்தெகாயை குறித்து வாசிக்கிறோம். அங்கே மொர்தெகாய் விடிந்தால் அவன் மரணிக்க வேண்டும் என்கிறதான சூழ்நிலை. அன்று ராத்திரியிலே கர்த்தர் மொர்தெகாய்க்கு ஒரு விடுதலை தந்தார். தீமை வந்தது, ஆனாலும் கூட கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றினார். இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையில என்னென்ன தீமையில நீங்கள் அகப்பட்டு இருக்கிறீர்களோ, எந்தெந்த தீமை உங்க வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை சுற்றில் இருக்கிறதோ, கர்த்தர் நன்மை செய்கிறவர். அந்த தீமையை அவர் நன்மையாய் மாற பண்ணுவார். அந்த தேவனை விசுவாசிங்க, அந்த தேவனை நம்புங்க. இந்த உபவாச நாட்களில உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வார். இந்த உபவாசத்தின் முடிவில இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இயேசு உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர் தர போதுமானவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். நீ நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்திருக்கிறீர். எங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் குறைவுள்ளதா இருக்கிறதோ எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தரும்படியா செபிக்கிறோம். தீமையை நன்மையாய் மாற்றுங்க. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதிங்க, வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.